சிங்கள இனத்துக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான இடம்பெறுகின்ற மோதல் அடுத்த 2009 அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஜனாதிபதி உருவாகினா தமிழர் மக்கள் அதுக்கு பிறகு எழும்பேலாது. யுத்தம் நிறைவடைஞ்ச பின்னர் சிங்கள மக்களுக்குள்ள ஹீரோவா தெரிஞ்சவங்க ராஜபக்ச குடும்பம். சிங்களவர் தான் அண்டை. இந்த வருடம் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமூக வலைதளங்கள்ல இன ரீதியான முருகல்கள் அதிகமாகத்தான் இருக்குது. இப்போ நாமல் ராஜபக்சரை கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் விடுதலை புலிகள் கருத்தியல் ரீதியாக தோற்கல் வேண்டும். மஹிந்த ராஜபக்சரை கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உயிரோட இல்லாட்டியும் என்னுடைய வம்சாவளி உயிரோட இல்லாட்டியும் சிங்கள கொடி தான் இங்கே பறக்கணும் என்ற மாதிரி. கோத்தராஜபக்சரை கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தான் ஏதோ புலிகளை வென்ற மாதிரியும் நாங்கள் இல்லாத பட்சத்தில் இந்த ஆட்சிக்கு வர்ற அரசாங்கம் மீள விடுதலை புலிகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளை தான் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கணும். சிங்கள மக்கள் சார்ந்து இல்லை, இந்த நாடை தமிழர்கிட்ட ஒப்படைக்கும் வகையில் செயற்படுறதாகவும் மறைமுகமான கருத்துக்கள். ஆனால் ஒரு காலம் இல்லாத மாதிரி பாருங்க, எத்தனை வருடம் இப்போ 16 வருடங்கள் நடக்கல, ஒவ்வொரு வருடமும் மே 18 நினைவேந்தல்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இந்த வருடம் சமூக வலைத்தளங்களிலேயோ சரி இலங்கையிலேயோ சரி இன ரீதியான முறுவல்களுக்கான வழிவகுப்புகள் சிறப்பாக முன்னெடுத்து கொண்டிருக்கப்படுது. இப்போ சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு காலம் இல்லாத வகையில் சில சிங்கள பேரணவாதிகள் தமிழர்களோட முறுகி கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களும் விட்டு கொடுப்பு இல்லை, நாங்கள் தான் உயர்வு என்று சொல்ல மாதிரியும் தமிழர்களும் எங்கட நாடன்ற மாதிரியும் நாங்களும் விட்டு கொடுக்காம முறுகி கொண்டிருக்கோம். ஆனால் தமிழர்களாகிய நாங்கள் ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே சிந்திச்சு கொண்டு சில விஷயங்கள் நாங்கள் பொறுமையாக போகிறோம். என்னென்னு சொன்னால் புலம்பெயர் தேசங்கள்லேருந்து எங்களால் கதைக்கக்கூடும். அது இலங்கை வாழ் தமிழர்களை தான் நாங்கள் உண்மைக்கும் பாதிக்கக்கூடிய விஷயம். அதால் நாங்களும் சில கருத்துக்களை பொறுமையாக மூவ் பண்ணி கொண்டு தான் போகிறோம். இருந்தாலும் ராஜபக்ச ஃபேமிலி திரும்ப ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அவர்கள் ஏற்கனவே ஒவ்வொரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2005 பிறகு அங்கால அடுத்த தேர்தல் அடுத்த எலெக்ஷனில் அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்னென்ன செய்தவங்க. இப்போ 2005 அவங்க தங்களோட ஆட்சியை உறுதிப்படுத்துறதுக்காக வன்னியில் அவ்வளோ சனத்தை கொண்டவங்க என்ன சர்வதேசம் பார்க்க வச்சு அவ்வளோ சனத்தை கொண்டு பிடிச்சாங்க. திரும்ப ஈஸ்டர் கொண்டு தாக்குது. இப்போ இனியும் இப்போ மைத்திரியோட ஆட்சியில் ஒரு சின்ன ஒரு முருகலை ஆரம்பித்த அந்த கண்டி பிரச்சனை தான் அது பெரிய ஒரு பாரிய இன பிரச்சனையாக உருவானது. இப்போ நல்லூரில் தெரியும் உங்களுக்கு, காலங்காலமாக அந்த வளாகத்துக்குள்ள இப்படி ஒரு அசைவ கடை வர்றதுன்றது நீங்கள் அங்கேயும் ஒரு ஆணிவேர் ஒரு இன ரீதியான ஒரு பிரச்சனை வர்றதுக்காகவும் இருக்கலாம். அப்போ இங்கே புத்த விகாரைகள் தொடர்பான பிரச்சனைகளையும் ஊக்குவிக்கிறதுக்கு இப்போ எதிர்கட்சியோ சரி இந்த தோத்து போன அரசியல்களோ சரி மறைமுகமான சில சதித்திட்டங்களை செய்யலாம். என்னென்னு சொன்னால் ராணுவ புலனாய்வுக்குள்ளேயோ ராணுவத்துக்குள்ளே இன்னும் இனவாதிகள் மஹிந்த ராஜபக்ச அவங்களோட பக்கம் சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்போ சோஷியல் மீடியான்றது இப்போ ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டார், சோஷியல் மீடியாவில் 1-2 பேர் ஊறி போகிறதானே எப்படி இருக்குங்களான்னு சொல்லி நான் சோஷியல் மீடியாவில் சில பதிவுகள் போடுறேன் தானே. அப்போ சோஷியல் மீடியான்றது இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஆட்சியில் மிகப்பெரிய பங்கு வச்சது டிக்டாக். அதே மாதிரி இலங்கையில் அனுரகுமார ஜனாதிபதியாக வரதுக்கு முக்கிய பங்கு வச்சது சோஷியல் மீடியா. அப்போ இதெல்லாம் புலனாய்வாளர்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ நீங்கள் புலனாய்வாளர்கள் செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அனுரகுமார திசாநாயக்கா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஜனாதிபதியாக வர்ற காரணம் சோஷியல் மீடியா ஊடான விளம்பரப்படுத்தல்களும் பிரச்சாரங்களும். அப்போ அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் சிங்கள இனத்துக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான இடம்பெறுகின்ற மோதல் யாராலையும் வித்திடப்பட்டதாக இருக்கலாம். என்னென்னு சொன்னால், இப்போ யுத்தம் நிறைவடைஞ்ச பின்னர் சிங்கள மக்களுக்குள்ள ஹீரோவாக தெரிஞ்சவங்க ராஜபக்ச குடும்பம். ஆனால் காலப்போக்கில் சிங்கள மக்களோட வாழ்வாதாரத்தை அழித்து பொருளாதாரத்தை ஒரு பள்ளத்துக்குள்ள தள்ளினதால் வெறுக்கப்பட்டது தான் ராஜபக்ச குடும்பம். ஆனால் மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்காக இப்போ சும்மா இருக்கிற நாமல் கருத்துக்களை வித்தியாசமான முறையில் வெளியிடுறது. இப்போ கனடாவில் இந்த நினைவு தூவி நிறுவினதை வச்சுக்கொண்டே அரசியல் செய்கிறாங்க. அப்போ எல்லா சிங்கள மக்களுக்கும் என்ன ஒரு விண்பம் ஒன்று அங்கே தோற்றிக்கப்படுது. மீண்டும் விடுதலை புலிகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்குது. இனிவரும் காலங்களில் இன்னொரு 10-20 வருஷம் போக தமிழீழத்தை விடுதலை புலிகள் கையில் ஒப்படைப்பாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு பிடிச்சது எத்தனை ராணுவத்துக்கு உயிரிழந்திருக்கோம், எத்தனை இழப்புகள் வந்திருக்கு, எத்தனை குடும்பம் அணைக்குன்னு சொன்ன விண்பத்தை தான் நாங்கள் சிங்கள மக்கள்கிட்ட உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் எங்களோட தமிழ் தரப்புகள் புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து நாங்கள் முன்னெடுத்து போகிற இந்த தமிழ் தேசியம் சார்ந்த நடவடிக்கைகள் எங்களோட மக்களுக்குள்ள ஒரு இனமுறுவல்களை உண்டுபடுத்தி நாளைக்கு அதுவே ஒரு பாதகமான சூழலை உருவாக்கி நாளைக்கு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தோம்னு சொன்னால் இன்றைக்கு இந்த ஆட்சியை நாங்கள் சிங்களவர் தான். இன்றைக்கு இந்த ஆட்சியில் ஊழலற்ற ஒற்றுமையான சமுதாயம் வேணும் என்று சொல்லி ஆரம்பித்து அது ஏதோ ஒரு போக்கில் போய்கொண்டிருக்குது. ஆனால் இந்த ஆட்சியை தாண்டி இப்போ பாருங்க, எத்தனோட வருடம் விடப்படாத காணிகள் விடப்பட்டது, பாதைகள் திறக்கப்பட்டது, மக்களோட வீடுகளை ஒப்படைக்கப்பட்டது. ஒரு சில இடங்களை தவிர்த்து அதை விட அநேகமான காணி பூமிகள் இன்றைக்கு அது போன வருடமே உங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு நீங்கள் அதை கணக்கெடுக்க தருணத்தில் இன்றைக்கு பறிமுதல் செய்கின்ற ஒரு நிலைமைக்கு அதுவும் ஒரு பிரச்சனையாக போய்கொண்டிருக்கு தமிழர் தாயத்தில். ஆனாலும் இந்த ஆட்சியில் ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று இருக்குது. இந்த ஆட்சியில் ஊழல் ஒழிப்பு லஞ்சம் என்று சொல்லி கடந்த ஆட்சி காலங்களில் இருந்த சிங்களவாதிகளை கூட போட்டு பிரட்டி பிச்சை எடுக்கிறார். அதே வேளை தமிழர்களில் இருந்த ராட்சசர்களை கூட உள்ள தூக்கி வச்சு விசாரணை ரீதியில் உண்மைகளை கக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்காக இன்றைக்கு இனமுறுவல்கள் ஏற்படுத்துறதுக்கு சர்வதேச ரீதியில் ராஜபக்ச குடும்பம் முயற்சிக்கலாம். இலங்கை ரீதியில் முயற்சிச்சா கூட அது ஒருமையில வெற்றி அழைச்சிதான்னு சொன்னால், அடுத்த 2009 அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஜனாதிபதி உருவாகினா தமிழர் மக்கள் அதுக்கு பிறகு எழும்பேலாது.
விளங்குதோ இந்த மே 18 நினைவு தினம் இல்லை, மாவீர தினம் இல்லை, உறவுகளை நினைவு கூறுறதுக்கு எந்த தினமும் இல்லை. நீங்கள் இலங்கையர்கள் தான், நாங்கள் பிடிக்கிறத பிடிப்போம், வைக்கிறத வைப்போம், இதான் சட்டம், இருக்க மாட்டா இலங்கையில் இருங்க, இல்லைன்னு சொன்னால் நாடு கடந்து போங்க என்று சொன்னால் இப்போவே சொல்கிறதான கனடாவுக்கு போங்க, பிரான்ஸுக்கு போங்க, லண்டனுக்கு போங்கன்னு சொல்லி. ஸோ இதால் கொஞ்சம் தமிழ் மக்கள் ஒரு சில விஷயங்களை யோசிங்க, விடுற வார்த்தைகள் வந்து கொஞ்சம் யோசிச்சு விடணும். நம்ம அதே போல் இந்த சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் இடம்பெறுகின்ற கருத்தியல்கள் வந்து யாராலையும் அத்திவாரம் விடப்பட்ட ஒரு செயலாகவும் இருக்கலாம். நாங்கள் யோசிக்கொண்டிருப்போம் இது நாங்களாக நினைச்சு தான் பேசுகிறோம்னு சொல்லி, ஆனால் அது எங்கேயோ ஒரு தோற்றுவிக்கப்பட்டதாகவும் இருக்கலாம். ஏன்னா சிங்கள மக்களுக்கு இடையிலே தங்கள் ஒரு நல்லாட்சியாளர் என்று சொல்லி காட்டுறதுக்கு ராஜபக்ச குடும்பத்துக்கு வேறு ஆயுதம் இல்லை. தமிழீழ விடுதலை புலிகளை அழிச்சதுன்ற அந்த ஒரு பின்பம் தான் அங்கே இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ தற்போதைய அரசாங்கம் தமிழ் மக்கள் சார்ந்து சில விஷயங்களை செய்யும் போது இப்போ பயங்கரவாத தடுச்சிட்டு நிற்கிறேன்னு சொல்லி அது ஒரு இழுபறியில் கிடக்குது, அங்கே அரசியல் கைதிகளை விடுவிக்கிறேன்னு சொல்லி ஒரு கண்துரைப்புக்கு 5-6 பேரை விட்டுட்டு அது ஒரு இழுபறியில் கிடக்கு. அப்போ இதெல்லாத்தையும் வச்சு எதிர்கட்சிகளோ தோத்து போன அரசாங்கம், முக்கியமாக ராஜபக்ச குடும்பம் சிங்கள மக்களோட மைண்டை வந்து வாஷ் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்குள்ளே தமிழ் மக்கள், முக்கியமாக புலம்பெயர் தேசங்களில் வாழ்கிற தமிழ் தேசிய பெற்றாளர்கள் வந்து விழக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் இப்போ நாங்கள் அறிவு சொல்கிற அளவுக்கு இல்லை, நீங்கள் எல்லாம் யோசிச்சு நடக்கிறார்கள். ஆனால் முக்கியமாக இந்த சோசியல் வலைதளங்களில், இந்த சமூக வலைதளங்களில் உலா வர்ற நீங்கள் வந்து இதுகளை கொஞ்சம் கருத்தில் எடுத்து மக்களோட மக்களாக தேசிய பயணத்தை முன்னெடுத்து போகணுமே தவிர இந்த அத்திவாரமிடுற இனமுறுவல் ஒன்றுக்கு அத்திவாரமிட்டு ஆட்சியை கவிட்டு இந்த 2009 அடுத்த வர்ற தேர்தலையோ மஹிந்த ராஜபக்ச குடும்ப ஆட்சியை கைப்பற்றுவதற்கான அந்த வழிமுறைகளை வந்து தோற்றுவிக்காங்க தயவு செய்து. மற்றும்படி எங்கட தமிழ் தரப்புகளுக்குள்ள இந்த டிக்டாக்ல, யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் வந்து தமிழ விடுதலை புலிகளை பற்றியோ, தமிழர்களை பற்றியோ, அல்லது போராட்டத்தை பற்றியோ, தலைவரை பற்றியோ இழிவாக கதைக்கிறவங்க எல்லாம் இக்னோர் பண்ணி விட்டுருங்க. அது நிறைய பேர் வந்து அந்த வீடியோவில் அனுப்பாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், தமிழ்ல தேசிய விடுதலை போராட்டத்தை பற்றி பிள்ளையாக கதைக்கிறவங்க வந்து அவங்க வந்து அந்த பின்பத்தை தோற்றுவிச்சு அதை அந்த பிழையான பக்கம் மக்களை திசை திருப்பி கொண்டு போகிறதுக்கு அதை நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இலக்கு என்ன ஆகுது? உங்களோட இலக்கு என்ன? எது உண்மையாக நல்லபடியாக நல்ல எங்களோட இலக்கு லட்சிய பாதை நோக்கி கொண்டு போகிறது. நீங்கள் அதை மட்டும் செய்யுங்க. அவைகள வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணி ஒரு பிரயோசனம் இல்லை. நாங்கள் எதிரி யார்? எங்களுக்கு சிங்களரானோம் இலங்கை அரசு. நாங்கள் அவங்கள தான் பார்க்கணுமே தவிர எங்களோட தமிழர்கள் கதைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பொருள்படுத்தி கொண்டிருக்கக்கூடாது. அவையில் கதை தான் செய்வினோம், அது கத்தி கொண்டு எடுக்கும். அவையில் ஒரு விதத்தை உணர்ந்தவர்களாக இருக்கலாம், யாராலாவது பாதை மாற்றப்பட்டவர்களாக இருக்கலாம், இல்லாட்டி இன்னொரு கொஞ்சம் காலம் போய்களை தமிழ் தேசிய பக்கமே வரக்கூடியாக்களாக இருக்கலாம். ஸோ அவர்களை கையை விடுங்க. எங்களோட இலக்கு என்ன? தமிழ் தேசியம். அப்போ நாங்கள் அதை நோக்கி தான் பயணிக்குமே தவிர தமிழ் தேசியத்துக்குள்ளே இருக்கிற ஒட்டுக்குழுக்களோ இனத்துறவிகளோ அதெல்லாம் நாங்கள் பார்க்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. ஸோ மக்களாகிய நீங்கள் சமூக வலைத்தளங்களில் இந்த இனமுறுவலுக்கான அத்திவாரத்தில் வந்து சரியான ஒரு யோசித்து சில விஷயங்களை வந்து பதிவேற்றணும். அதே போல் நாங்களும் தான் ஆவேசமான சில பேச்சுக்களை கதைச்சிடுவோம், ஆனால் விடுற வார்த்தைகளை சரியான முறையில் விடுறோம். அதே மாதிரி தான் நீங்களும் இந்த வீடியோ வந்து உங்களோட உறவு நண்பர்களுக்கு, முக்கியமாக தமிழர்கள் கட்டாயம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாமல் ஒரு தீர்க்கமான பதில்களை வந்து சரியான பதிலடியாக கொடுக்கணும். அதை விட்டு இனமுறுவல்களுக்கு அத்திவாரம் விடுறவங்களுக்கு நாங்களே சரியான ஒரு பாதையை எடுத்து கொடுக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் அது ஆட்சி மாற்றம் என்ற கொண்டந்தால் இலங்கை வாழ் தமிழர்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு பாதகமாக தான் அமையும்.